பிரைஸ் த லார்ட். பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறான். அவன் மனுஷன் என்று தெரிந்திருக்கிறது. தன்னிலும் பலத்தவரோட போராட அவனால் கூடாது என்று கூறப்பட்டுள்ளது. நம்ம இருக்கிறவங்க எல்லாருமே பிறக்கிறதுக்கு முன்னாலே என்ன பண்ணியிருக்கோம்னா பெயரிடப்பட்டிருக்கோமா. எந்த பேர் வழங்கணும் சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பேரிடப்பட்டிருக்கு. சரிங்களா, எல்லாருக்குமே பேரிடப்பட்டு தான் ஆண்டவர் அனுப்பியிருக்காரு. அதே போல் என்ன சொல்கிறாருன்னா, அவன் மனுஷன் நெஞ்சு தெரிந்திருக்கிறது சொல்லி கூறப்பட்டிருக்கு. அப்போ நம்ம மனுஷனா இல்லை ஒரு மிருகமாக பிறக்கணுமான்னு சொல்லி யார் டிசைட் பண்ணுறாருன்னா ஆண்டவர் தான் டிசைட் பண்ணுறாரு. அப்போது நம்ம தோன்றதுக்கு முன்னாலே, நம்ம பிறக்கிற முன்னாடியே என்ன பண்ணியிருக்காரு, பேரிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, நம்ம மனுஷனா இல்லை யாருங்கிறத டிசைட் பண்ணுறாங்க. சரிங்களா, அதை தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம அநேக டைம் என்ன பண்ணுறோன்னா, ஆண்டவரோடு கூட நம்ம போராடுறோம். அப்படி தானே, அவர் இதை செய்யாதானா அதை தான் செய்வோம். ஏன்னா அவர் நம்ம உருவாக்குனவர். அவருக்கு நம்ம அவரோடு கூட நம்ம போராடிக்கிறோம். சரிங்களா, தன்னிலும் பலத்தவரோட போராடக்கூடாதுன்னு சொல்லி போறப்பட்டிருக்கு. அப்போ பலத்தவரோடு கூட நம்ம என்ன பண்ணக்கூடாதான், போராடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். அப்போ அவர் யார், பலத்தவர், சமுத்திரத்தை அடக்கியவர், பெருங்காட்சிக்கு பெருங்காட்சியும் அவர் சொற்படி செய்கிற பெருங்காட்சி வச்சுருக்காரு. அதே போல் என்ன பண்ணுறாருன்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். அதே போல் மனுஷனை என்ன பண்ணுறாரு, ஆணும் பெண்ணுமாக என்ன பண்ணுறாரு, சிருஷ்டித்து அவருடைய சாயல்னாலே உருவாக்கின தேவன். அவரோடு கூட நம்ம போராடக்கூடாது. அவர் ஒரு காரியத்தை செய்யினா அதை செய்யணும் அமைதியாக. எதிர்த்து அவரோடு கூட நம்ம போராடணுன்னா முடியாது. அவர் நம்மளை எப்படி தொட்டால் நம்ம அவர் வழிக்கு நம்ம வருவோங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாதான், போராடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ பிரசங்கி கூறுகிறார். சரிங்களா, பலத்தவரோட போராட அவனால் கூடாதுன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு. அப்போது நம்ம பலத்தவரோடு கூட போராடுறோமா, போராடினோன்னா என்ன ஆகும், அவரோடு கூட நம்ம போராடி கொண்டு இருந்தோன்னா இன்றைக்கி அது வேண்டான்னு சொல்கிறாரு ஆண்டவர். ஏன்னா அநேக காரியத்தில் நம்ம போராடுவோம். இதை செய்யாதான் வேறு அதை தான் செய்வோம், இதை செய்யும் வேறு அதை செய்ய மாட்டோம், அதை ஏன் செய்யணுமோ. இதுதான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ போராடாத, என்னோடு கூட நீ போராடாத, நான் எங்கே தொட்டேன்னா நீ எங்கே வருவேன்னு சொல்லி எனக்கு தெரியும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. எனவே அவரை கீழ்ப்படிந்து நாம் வாழ்வோம். ஆமென்.